வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தருமலிங்கம். இது நெடுஞ்சாலை எஃப்எம் 90.infinity வழங்கும் கதையோடு விளையாடு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு திருடன் கோயில் அறைக்குள் இருக்கக்கூடிய கல்லறையில் இருக்கக்கூடிய கடவுள் சிலையை திருடுவதற்காக அந்த நுழைகிறான் கோயிலுக்குள். அப்பொழுது கடவுள் மனிதராக மாறிவிடுகிறார். மனித உருவத்தில் வந்து அந்த திருடனிடம் பேசுகிறார். அடிய மனிதா, என் மீதே கை வைக்க நீ துணிந்து விட்டாயா என்று. அப்பொழுது அந்த திருடன் சொல்கிறான், என்ன கடவுள் செய்கிறது? என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பசியில் வாடுகிறார்கள். நானும் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது. ஆனால் திருடுவதற்கு நான் தள்ளப்படுகிறேன். எனக்கு யாரும் வேலை கொடுக்கவும் தயாராக இல்லை. பல காரணங்களை காட்டி என்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தவே பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் வயிற்று போஜனத்திற்காக நான் திருடுவது குற்றமில்லை என்று எண்ணினேன். அதனால் உங்களையே திருடுவதற்கு நான் வந்துவிட்டேன் என்று சொல்லும் பொழுது, நான் வெறும் சிலையாக இருக்கிறேன் என்று அல்லவா நீ நினைத்து கொண்டாய். அதனால் என்னை கடத்தி விடலாம் என்று நீ நினைக்கிறாய். அந்த பசியாக இருப்பதும் நான் தான். அந்த பசியை கடத்த முடியாது. அந்த பசியை தணிக்கத்தான் முடியும். நான் சொல்கிறது புரிகிறது அல்லவா? பசியை தணிக்கத்தான் முடியும், அதை கடத்த முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இல்லை, எப்படி காலத்தை கடத்த முடிகிறதோ அதை போலவே பசியையும் கடத்த முடியும். சிலையாக இருப்பதும் நான் தான், காலமாக இருப்பதும் நான் தான், பசியாக இருப்பதும் நான் தான். என்னை நீ சிலையாக கடத்துவதை விட, காலமாக கடத்துவதை விட பசியாக கடத்திவிடு. அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லவா என்று கேட்கும் பொழுது, என்ன இறைவா, எங்களை பட்டினி இருக்க சொல்கிறாயா என்று அந்த திருடன் கேட்கிறார். அதற்கு கடவுள் சொல்கிறார் சிரித்து கொண்டே, அடே முட்டாள் பயலே, உன்னை நான் பட்டினி இருக்க சொல்லவில்லை, விரதம்தான் இருக்க சொல்கிறேன் என்கிறார். புரியவில்லையே, கொஞ்சம் பொறுத்திரு, உனக்கான உணவை நானே கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், எப்படி, உனக்கு பூசை வைக்கிறார்களே அதன் மூலியம் கொண்டு வருவாயா, அல்லது உண்டியலில் காசாய் வைக்கிறார்களே அதன் மூலியமாக கொண்டு வருவாயா என்று கேட்கும் பொழுது, பூசையாகவோ காசாகவோ அல்ல, உணவாகவே நான் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது, இன்னொரு மனிதர் அங்கே உணவை கொண்டு வந்து தந்துவிட்டு போகிறார். கேட்டால், என் மகளுக்கு இன்று பிறந்த நாள், அதனால் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்தால் குடும்பஸ்தர் போல தெரிகிறது, இந்தாருங்கள் 4 தட்டுகள் என்று கொடுத்து விட்டு போகிறார். இப்படித்தான் மனிதர்களே, நம் வாழ்வில் இறைவனை நம்பினால் இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.